என்னை தயவு செய்து விட்டுருங்கன்னு அழாத குறையாக விளக்கம் கொடுத்திருக்காரு மாஸ்டர் மகேந்திரன். பவர் கட் ப்ராப்ளம் பத்தி கடந்த சில நாட்களுக்கு முன்ன அவர் பேசினதை மீம்ஸ் கிரியேட்டர்கள் வச்சு செய்றாங்க. அதோட அவருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும்னு பலரும் கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நிலைமை கைமீறி போனதை புரிஞ்சுக்கிட்ட மாஸ்டர் மகேந்திரன் இப்ப வீடியோ மூலமாக தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் பேசும்போது, கேள்வி கேட்டா கரண்ட் வந்துடுமா அப்படிங்கிற கேள்வியை மின்சாரத்தை வச்சு அரசியல் செய்றவங்க, மக்களோட உணர்ச்சியை வச்சு அரசியல் செய்றவங்களுக்கு எதிராக தான் கேட்டேன். 6 மாசம் அவகாசம் கொடுக்கணும்னு ஏன் சொன்னேன்னா, விஜய் அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு 6 மாச கால டைம் கொடுங்கன்னு கோரிக்கை வச்சாரு. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை மற்றும் அன்பு ரீதியாக தான் அவரே அவகாசம் கேட்டிருக்காரு. அதனால நானும் கேட்கலாம்னு தான் கேட்டேன். அப்புறம் சோலார் சிஸ்டம் அது என்னுடைய தவறு. அது ஒரு வார்த்தை பிழை மட்டுமே. என்னை அறியாம அந்த பிழை வந்துடுச்சுன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு மாஸ்டர் மகேந்திரன். இந்த விளக்கத்தை பார்த்த பலரும் பாவம்பா அவரை விட்டுருங்கன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தெரியுதா முதல்வர் விஜய் ஏன் பிரஸ் மீட்ல தலை காட்ட மாட்டாருன்னு.